வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி கொத்தமல்லி இலை சட்னி பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது தேவையான பொருள் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய், மல்லி, சீரகம், பொட்டுக்கடலை, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், வரமிளகா, பச்சை மிளகா 1, புளி, பூண்டு சேர்த்துக்கிட்டுங்க. தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஃப்ளேவருக்கு சேர்த்துனேன். நீங்கள் ஆப்ஷனல் வேணுன்னா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை கொஞ்சம் சேர்த்துட்டேன். தேங்காய் அரை மூடியில் பாதி அந்தளவுக்கு சேர்த்துருக்குங்க. பெரிய தேங்காயாக இருந்தால் அரை மூடி போடலாம், சின்ன தேங்காயாக இருந்தால் அரை மூடி போடலாம், பெரிய தேங்காயாக இருந்தால் அதில் பாதி சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ தாளிக்கலாம். தாளிப்பு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்காங்க. நல்லெண்ணெய் இதை கெடாமல் பாதுகாக்கும். 2 நாளைக்கு தாங்க. இந்த சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.